வணக்கம், நான் உங்க கார்த்திகா. கடந்த சில நாட்கள் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் ஒன்றா சேர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ டீச் பண்ண போகிறேன். செயின் ஸ்நாச்சிங். இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். நிறைய நியூஸில் பார்க்குறோம். இதுலேருந்து எப்படி உங்களே நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு இதுக்காக என் கூட ரிஷிகா என்னோட பார்ட்னர் இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ ரிஷிகா. ஸோ செயின் ஸ்நாச்சிங்கில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரோட்ல வாக் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அந்த அலர்ட்னஸ் இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக செயின் என்ன நம்மளே கூட தூக்கிட்டு போக சான்சஸ் இருக்கு. ஸோ செயின் ஸ்நாச்சிங்க்கு நம்ம இப்போ ஒரு டெக்னிக்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக், இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம வாக் பண்ணி போயிட்டே இருக்கோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து வராங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஹேண்டை டச் பண்ணும் போதே ஒரு ஃபீல் இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த டெக்னிக், அந்த தருணத்தில் நம்ம ஜஸ்ட் இப்படி டேர்ன் பண்ணி இப்படி அவங்க ஹேண்டை லாக் பண்ணி வைக்கிறோம். இங்கே லாக் பண்ணி வைக்கும் போது கூட சேர்ந்து நம்ம அட்டாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக் வந்து இன்னொரு வாட்டி பாருங்க, ட்ரை. ஸோ இங்கே ஒரு டேர்ன் பண்ணுறோம், இங்கே போடுறோம் இந்த பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்ம எல்போக்குள்ள அவங்களோட ஹேண்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம லாக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம we can just proceed. ஒன்று வந்து நம்மளக்கிட்ட இருந்து அவங்க அதுக்கு மேலே செயினை ஸ்நாச் பண்ண முடியாது. ஸோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்துட்டு நம்ம அட்டாக்கும் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஈஸியாக நம்மள சேஃப்டி பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் டெக்னிக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம வாக் பண்ணிட்டே இருக்கோம். அப்போது திடீர்னு வராங்க ஒருத்தவங்க. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிடலாம். மிஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே கொஞ்சம் டாச் பண்ணி இப்படி போகணும் அப்படின்னாலே வந்துட்டு எதை நம்ம அட்டாக்கும் பண்ணலாம், அவங்க சைட் திரும்பணும் அப்படின்னா புஷ்ஷும் பண்ணி ரிலீஸும் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெக்கை நீங்களும் எங்க கூட சேர்ந்து பண்ணுங்க. இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து 1.5 விட்க்கு வைக்கிறோம். இப்படி பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மிஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நார்மல் இப்படி சிட்அப்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உட்காந்து எழுந்துக்கிறோம். ஸோ அப்படிதான் வந்து நம்ம இதை மிஸ் பண்ணுறோம். இது மிஸ் பண்ணும் போது இன்னொன்று இது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இந்த டாஜ். இங்கேருந்து இப்படி போகிறோம், இப்படி போகிறோம், இந்த பொசிஷனில் இப்படி போகிறோம். ஜஸ்ட் ஒரு நார்மல் டான்ஸ் ஸ்டெப் ஆட்டும். அப்படியே 1 2. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து கம் அகேன். ஸோ இப்போ ஸ்நாச் பண்ண வராங்க, டேர்ன் பண்ணும்போது அப்படியே மிஸ் பண்ணுறோம், அப்படியே டாஜ் பண்ணுறோம், அட்டாக் பண்ணுறோம், அப்படியே திரும்பி புஷ் பண்ணுறோம். ஸோ இதுவும் சிம்பிளான டெக்னிக் தான். சீக்வன்ஸ் படி நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். ஒன்று வந்துட்டு உட்காடுறோம், டாச் பண்ணுறோம், மிஸ் பண்ணி டாச் பண்ணி அட்டாக் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரைக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் வைக்கிறது எல்போ பார்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பார்ட். நம்ம இங்கே டெக்னிக்ஸ் கற்றுக்குறோம், வேணும்னா வந்து அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணலாமே தவிர தேவையில்லாமல் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி செயின் ஸ்நாச்சிங்லேயே இன்னொரு டெக்னிக் பார்க்கலாம். ஸோ இப்போ செயின் ஸ்நாச் பண்ண வராங்க. அப்போ இங்கே நீங்கள் திரும்பி இப்படி பிளாக் பண்ணதோடு சேர்ந்து ஆப்போனண்ட்டை அட்டாக்கும் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்லாப் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு விஷயம். ஜஸ்ட் எடுத்து அப்படியே தான் ஸ்லாப் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு ஒன்ஸ் அகேன் ஸ்லோவாக காமிக்கிறேன். வாங்க, இங்கே திரும்பி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி ஸ்லாப் பண்ணுறீங்க. ஸோ இந்த பார்ட்டில் வந்துட்டு அவங்க உடனே வந்து இந்த கையை வச்சு அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எடுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் கையை தாண்டி தான் அவங்க அட்டாக் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னால உங்களை ஈஸியாக நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு சிம்பிளான டெக்னிக் செயின் ஸ்நாச்சிங்கில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்மால் ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணுறீங்க, திரும்பி ஜம்ப் பண்ணுறீங்க. ட்ரை பண்ணுங்க. ஜம்ப், எஸ், பேக், ஜம்ப். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஜம்பிங் டெக்னிக் தான் இப்போ இதை செயின் ஸ்நாச்சிங்க்கு எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இப்போ அலர்ட்டாக இருக்கோம், நமக்கு பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு. அப்படின்ற தருணத்தில் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கு யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க டச் பண்ண வரதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுறீங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி புஷ் பண்ணுறீங்க. ஓகே? ஸோ இன்னும் ஒரு வாட்டி ஸ்லோவாக காமிக்கிறேன். அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, கிட்ட வராங்க, அப்படியே ஜம்ப் பண்றீங்க, அப்படியே திரும்பி ஜம்ப் பண்ணி புஷ் பண்றீங்க. ஓகே?
ஸோ இதுதான் ஃபோர்த் டெக்னிக். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த டெக்னிக்ஸ் எல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிளான டெக்னிக்ஸ், ஈஸியான டெக்னிக்ஸ். சின்ன குழந்தைங்களும் கற்றுக்கலாம், பெரியவங்களும் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமான டெக்னிக்ஸ்லாம் இல்லை. ரொம்ப ஹையாக குதிக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு டாஜ், ஒரு சிட், இல்லை ஒரு லைட் ஜம்ப், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 4 டெக்னிக் செயின் ஸ்நாச்சிங்காக பார்த்தோம். செயின் ஸ்நாச்சிங் அப்படின்றத விட இப்போ ஒரு இன்டென்ஷன் அப்படின்ட்டு இருக்கு. செயின் ஸ்நாச்சிங்க்கு நிஜமாவே அவங்க அந்த செயின் ஸ்நாச்சிங்க்கு வந்தாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தங்க டேப் பண்ண வராங்க அப்படின்றவர் அவங்ககிட்ட நான் இந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்ளை பண்ணிட்டு ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ பி கேர்ஃபுல் when you யூஸ் all these டெக்னிக்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களோட ஃபிட்னஸ்க்கும் இருக்கும், உங்களோட மைண்ட்க்கும் அது ஒரு நல்ல விஷயம். டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எங்கே அப்ளை பண்ணுமோ அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ இன்னைக்கு பார்த்த டெக்னிக்ஸோட இந்த செஷன் முடியுது. இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். until then, நன்றி, வணக்கம்.